கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் எபிரேயர் 11:28 விசுவாசத்தினாலே மோசே பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். ஆமென். மோசே பஸ்காவையும் இரத்தம் பூசுதலையும் ஆசரித்தான். இதில் என்ன விசுவாசம் மறைக்கப்பட்டுள்ளது? எகிப்தில் ஓர் இரவில் சங்காரதூதன் கடந்து வருவான் என்றதும் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அதன் இரத்தம் நிலைக்கால்களில் பூசப்பட்டு இருக்கிற வீட்டில் முதற் பேரானவன் என்பது தலைப்பிள்ளைகள் ஃபர்ஸ்ட்பார்ன் மறிக்க மாட்டான் என்பதே தேவனுடைய கட்டளை. தேவனால் சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்களிடம் மோசேஸ் அறிவித்தான். இந்த கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி செய்தவர்கள் இஸ்ரவேலர்கள் அனைவரும் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்க வேண்டுமாம்? 2 வயது ஆட்டுக்குட்டி அல்ல, 6 மாத ஆட்டுக்குட்டியும் அல்ல, மற்றும் பெண் ஆட்டுக்குட்டியும் அல்ல. இப்படியாக வெரி ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன் போட்டு உள்ளார் நம் தேவன். அப்படி என்றால் அதுபோல உள்ள அனைத்து கண்டிஷனும் சாத்தியமா? எல்லோருடைய வீட்டிலும் இப்படிப்பட்டதான 1 வயது நிரம்பிய பழுதற்ற 1 வயது ஆண்குட்டி இருந்திருக்குமா என்றால் கண்டிப்பாக இவையெல்லாம் தேவன் ஆயத்தம் செய்த பின்னரே நம்மை கீழ்ப்படியுமாறு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அதேபோல் ஆபிரகாமிடம் அவனது ஆசை நேசகுமாரன் கேட்டது, என் தகப்பனே, இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்கிறான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்று ஆதியாகமம் 22:7-8 மூலம் அறியலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தம்மிடம் ஒரு காரியத்தை சொல்லும்படி சொல்வாராயின் அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்த பின்னரே நம்மிடம் சொல்லுகிறார். நாம் அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோமா என்றும் சோதிக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்று. முதலில் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். அதன் பிறகு கீழ்ப்படிய மனதிருந்தால் தேவ ஞானம், பொருட்கள், மனம் மற்ற யாவையுமே நமக்கு தந்தருள்வார். அவருடைய நாமம் யெகோவா ஈரே என்பதாகும். ஆமேன். God bless you.